மனவிழா நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பு ஏற்று மனவிழாவை நடத்தி வைத்து நிறைவாக மணமக்களை வாழ்த்துவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களை முன்னிலை ஏற்று வாழ்த்து வேண்டிய வருகை தந்திருக்கக்கூடிய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் இனமான பேராசிரியர் பெருந்தலைவர்களே, தலைமை கழகத்துடைய முதன்மை செயலாளர் அண்ணன் ஆற்காட்டு அவர்களே, கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் அன்புக்குரிய துரைசாமி அவர்களே, கழகத்தின் அமைப்பு செயலாளர்கள் சகோதரர் டி.கே.எஸ். இளங்கோவன் அவர்களே, அருமை சகோதரர் ஆலந்தூர் பாரதி அவர்களே, முன்னாள் மத்திய அமைச்சர் தம்பி தயாநிதி மாறன் அவர்களே, மற்றும் மணமக்களை வாழ்த்துவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய பல்வேறு கட்சிகள் சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே, தோழர்களே, மாவட்ட கழக பகுதி கழக கிளைக்கழகத்துடைய நிர்வாகிகளே, பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய மாவட்ட கழகத்துடைய செயலாளர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, மனக்குளம் கொண்டிருக்கக்கூடிய மணமக்களே, மணமக்களுடைய பெற்றோர்களே, உற்சாக உறவினர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் மணவிழா சார்பில் வரவேற்கக்கூடிய வாய்ப்பை பெற்றமைக்கு என்னுடைய வணக்கத்தை, நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். தென்சென்னை மாவட்ட கழகத்துடைய செயலாளர், சட்டப்பேரவை உறுப்பினர் நம்முடைய அன்புக்குரிய சகோதரர் ஜே அன்பழகன் அவர்கள் இல்லத்தில் அவருடைய தம்பி கருணா அவர்களுடைய மகளுக்கு நடைபெறக்கூடிய இந்த மனவிழா நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைவரையும் வரவேற்கக்கூடிய ஒரு சிறப்பான வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. இந்த வாய்ப்பை எனக்கு உருவாக்கி தந்திருக்கக்கூடிய மணமக்களுக்கு, மணமக்களுடைய பெற்றோர், உற்றார் உறவினர்களுக்கு, குறிப்பாக தென்சென்னை மாவட்ட கழகத்துடைய செயலாளர் சகோதரர் ஜே அன்பழகன் அவர்களுக்கு நான் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை காணிக்கையாக்க விரும்புகிறேன். மாவட்ட செயலாளராக, சட்டப்பேரவை உறுப்பினராக நம்முடைய அன்பழகன் அவர்கள் எந்த அளவுக்கு பணியாற்றிக் கொண்டிருக்கிறார் என்பது இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றாக தெரியும். அதில் குறிப்பாக நம்முடைய சகோதரர் ஜே அன்பழகன் அவர்கள் யாருடைய மகன் என்பதும் இங்கே இருக்கக்கூடிய அனைவருக்கு நன்றாக தெரிந்திருக்க வாய்ப்புண்டு. மறைந்த பழக்கடை ஜெயராமன் அவர்களுடைய அருமை மகன் பழக்கடை ஜெயராமன் அவர்கள் தியாகராயர் பகுதியில் பகுதி கழகத்துடைய செயலாளர் இருந்து ஒரு பகுதி கழக செயலாளர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக விளங்கியவர் நம்முடைய மறைந்த அன்புக்குரிய பழக்கடை ஜெயராமன் அவர்கள். அப்படிப்பட்ட பழக்கடை ஜெயராமன் அவர்கள் தலைவருடைய உள்ளத்தில் எந்த அளவுக்கு இடம் பெற்றிருந்தார், தலைவர் அவருக்கு எந்த அளவுக்கு தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதை நாங்கள் எல்லாம் எண்ணி எண்ணி பெருமைப்படுவது உண்டு. அதில் குறிப்பாக 1975ஆம் ஆண்டு இந்திய திருநாட்டில் நெருக்கடிகளை அமல்படுத்தப்பட்ட போது அதை எதிர்த்த காரணத்தால் தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கலைக்கப்பெற்ற அடுத்த வினாடி மிசா சட்டம் தமிழகத்திலே பாய்ந்து அந்த சட்டத்தின் கீழ் 500க்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டு மிசா கைதிகளாக தமிழகத்திலே பல்வேறு சிறைச்சாலைகளில் அடைக்கப்பட்டிருந்த நேரத்தில் சென்னையில ஓராண்டு காலம் மிசா கைதியாக இருந்தவர் நம்முடைய அன்புக்குரிய பழக்கடை ஜெயராமன். அப்பொழுது அவர் சிறையில் இருந்த நேரத்தில் எதற்கும் கவலைப்படாமல், எந்த சோதனைகளுக்கும் மிரண்டு விடாமல், எப்படிப்பட்ட அச்சுறுத்தலை கண்டும் அவர் கலங்கிடாமல்
கழகம்தான், அதையும் தாண்டி தலைவர் கலைஞர் அவர்தான் என்னுடைய மூச்சு என்ற அந்த உணர்வோடு அவர் தன்னுடைய கடமையை சிறையிலும் ஆற்றிருக்கக்கூடியவர். நம்முடன் வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எங்களை போன்றவர்களெல்லாம் சிறைச்சாலை இருந்த நேரத்தில் நாங்கள் எதற்கும் அஞ்சாமல் அச்சப்படாமல் இருப்பதற்கு காரணகர்த்தாங்கள் பலர் இருந்தார்கள் என்று சொன்னால் அதில் நிச்சயமாக வழக்கடை நேரானவர்களும் இருந்தார் என்பதை நான் நேரத்தில் பெருமையோடு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். ஆக அவருடைய குடும்பத்தில் அவருடைய வாரிசாக விலகிக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தென்சென்னை மாவட்ட செயலாளர் அன்பழகன் அவர்கள், அவருக்கும் பல சோதனைகள் வந்து கொண்டு அவரையும் பல்வேறு வழக்குகளில் சிக்க வைத்து அவரை சிறைச்சாலையில் அழைத்து பார்த்து மிரட்டி பார்த்தார்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள். ஆக அந்த மிரட்டலுக்கும் அஞ்சாமல் எப்படி வழக்கறிஞரானவர்கள் எதை பற்றி கவலைப்படாமல் இயக்கத்திற்காக தலைவருக்காக தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருந்தாரோ அதே வழி நின்று அதில் கொஞ்சமும் குறைந்து விடாமல் அதே நிலையிலிருந்து எதை பற்றி கவலைப்படாமல் கழகம்தான், தலைவர் கலைஞர்கள் தான் அந்த உணர்வோடு இன்றைக்கும் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடியவர் தான் நம்முடைய மாவட்ட செயலாளர் அறிவியல் சகோதரர் அன்பழகன் என்று சொன்னால் நிச்சயம் அது நிலையாகாது. ஆகவே அவருடைய இல்லத்தில் நடைபெறக்கூடிய, அவருடைய தம்பி மகளுக்கு நடைபெறக்கூடிய இந்த மனவிழா நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய உங்களை எல்லாம் வருக 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 என்று மனவிழா சார்பில் மகிழ்ச்சியோடு பெருமையோடு பூரிப்போடு வரவேற்று, அதே நேரத்தில் இந்த மனவிழா நிகழ்ச்சிக்கு நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களை தலைமையேற்று நடத்தி தர வேண்டும் என்று உங்கள் அனைவரின் சார்பிலும் மனவிழா சார்பில் கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.